என்ன சார் சொல்கிறீங்க, வழக்கமாக நீங்கள் கன்னிராசிக்கு தான் இப்படி சொல்லுவீங்க, எங்களுக்கு இப்படி சொல்கிறீங்களே? ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு 4 செவ்வாய், அவன் உங்களுக்கு ஜென்ம எதிரி, உங்களோட பாதகாதிபதி. பாருங்க, நான் பாயிண்டாக சொல்கிறேன். 4 9 ஆட்சி பெற்று இருந்தார், அதாச்சும் பரவாயில்ல. 9ல் ஆட்சி பெற்று இருந்தார். அவர் பெரும்பாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தார். அவர் ஏதாவது வேறு தடைகளை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் எஸ்பெஷலி 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 3 10 சுக்கிரனுடைய வீட்டிலே இது ரிஷபத்துக்கு வரார். யார் வரார்? செவ்வாய் வரார். ஐயோ, இது ஆபத்து. ஏனென்றால் அவன் பாதகாதிபதி, அவன் நினச்சதை செய்வான். வந்தவன் சும்மா இல்லை, 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் உடம்பை தான் பார்க்குறான், சிம்மத்தை தான் பார்க்குறான். நார்மலாக 2 ரிப்போர்ட் போடுற ஆள் இப்போ இன்னும் 1 ரிப்போர்ட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் எமோஷன் ஆகிடுவீங்க. அந்த எமோஷனில் உன் வேலை வேணாம் ஒன்று வேணான்னு பேசிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. கம்பெனியில் நீங்கள் வார்த்தைகளை விடக்கூடிய நேரம், ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடிய நேரம். 3 ரிப்போர்ட்டில் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு 10 ரிப்போர்ட் போடலாம். ஆனால் அந்த ஓவர்லோடு கொடுத்தா உங்களுக்கு சடக்குன்னு முகத்தை காட்டிடுவீங்க, ஏதாவது பேசிடுவீங்க. அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் நடக்காது. அது ஒன்று போது நம்ம பாஸ்ட்டை கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு. நண்பர்களே, 10 வருஷமாக ஒரு நல்ல பேரை பில்ட் பண்ணி வச்சுருப்போம். 2 வார்த்தை தப்பாக பேசி இந்த உறவே முறிஞ்சு போன 100 பேரை நான் பார்த்துருக்கேன்.